கிடைக்கிற கூட கிடைக்காது. இப்போ சில 50,000 60,000 70,000 சம்பளம் வாங்குவான். வாங்கி பாதி 80% கொண்டு மருத்துவமனைக்கு தான் கொடுப்பான். ஆவிதான் மருத்துவமனை கட்டிடங்கள் விண்ணை முட்டுகிறது. ஆவி மருத்துவமனைகளை நம்ம சுதந்திரித்து கொள்ள போகிறோம். ஒரு சம கையை தட்டுங்க. வீடு மட்டுமல்ல. ஆகவே கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள் மீதியாயிருப்பார்கள். கேட்பாரட்டு கிடக்கிற நிலங்களெல்லாம் எடுத்து நம்ம என்ன செய்வோம்? உழுது பயிரிடுவோம். சூப்பர், கையை தட்டுங்க. இப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக இந்த குமரி மாவட்டம் பெரிதும் வனலாகா, வனத்துக்கு சொந்தமான பகுதி, பெரும் பகுதி வனத்துக்கு சொந்தமான பகுதி. இப்போ இங்கே எல்லாம் மனுஷர்கள் கிடையாது, மனுஷர்கள் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, தீப்பெட்டி மாதிரி வீடு. என் வீட்டில் 10, அவள் வீட்டில் 10, 10 10 20. அவள் 20 பேர் கல்யாணம் பண்ணால் பெருக்கி பெருக்கி பாருங்களா எவ்வளோ கூட்டம் பெருகும் அப்படி. ஆனால் அன்னைக்கு இந்த மாவட்டத்திலே ஆட்கள் கிடையாது என்றால், என்னுடைய தகப்பனருடைய காலத்தில் பார்க்கும்போது எங்கள் ஊரில், எங்கள் வீட்டில் ஒரு மொத்தம் இந்த கடல் தேசத்தில் ஒரு 15 குடும்பம் இருந்திருக்கும். 15 குடும்பம். அதில் விசேஷித்த குடும்பம் எங்கள் குடும்பம். இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலை என்னுடைய அடிவாரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் தோட்டங்கள் உண்டு. எங்கள் ஃபேமிலிக்கு 45 ஏக்கர் உண்டு. அதை ஒட்டனூர் எஸ்டேட்டுன்னு சொல்லுவார்கள். ஏன்னா 2 எஸ்டேட் நடுவில் இருக்கும். ஒரு பக்கம் காடு. அப்படி யானையெல்லாம் அப்படி சும்மா தீனி தீனக்கு எங்கள் இடத்துக்கு தான் வரணும். அதுக்கு ரோடு ஸ்பெஷலாக போடப்பட்டு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட தோட்டத்தில் இவர் வேலைக்கு போனால் இங்கேருந்து காலையில் நடந்து போகணும். ஏன்னா ஆளரவற்ற தேசம். ஒருத்தம் கூட கிடையாது, ஒருத்தம் கூட கிடையாது. பேச்சு துணைக்கால் கிடையாது. பேசணுமா கட்டண பொண்டாட்டிட்டு தான் பேசணும். அக்கம் பக்கத்தில் வீடே கிடையாது. அப்படிப்பட்ட இருந்த மண் இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஜானுக்கு ஒரு வீடு கட்டினா 6 அடி விட மாட்டான், 3 அடி விட மாட்டான். ஒட்டி ஒட்டி வீடை வச்சு கட்டி ஜனங்கள் எல்லாம் பழகி பெருகி குமரி மாவட்டத்தில் அதிக மக்கள் உள்ள பஞ்சாயத்து இந்த கடையால் பேரூராட்சி. உற்சாக கையை தட்டலாம். இந்த பஞ்சாயத்து ஆளவரற்ற தேசமாக மாறும்னு சொன்னால் ஒரு பேரழிவு வரணும் இல்லையா? அப்போ இங்கே ஜனங்கள் எல்லாம் ஒளிந்து போவார்கள். அப்போ வீடுகள் கேட்பாரட்டு தானே கிடக்கும். மிச்சம் இருக்கிறவங்க எல்லாமே சுதந்திரித்து கொள்ளலாம். ஒரு சம கையை தட்டலாம். அன்றைக்கு அங்கே 45 ஏக்கர் அவர் எடுத்திருக்காருன்னு சொன்னால் அரசு நிலம்தான். பிற்காலம் பட்டா நிலமாக மாறிவிட்டது. ஏனென்றால் கேட்பாரட்டு கடந்த நிலத்தை ஜனங்கள் இல்லாதனால அவர் ஒரு வேலியை போட்டு எஸ்டேட் ஆக்கிட்டார். அதில் மரம் அதெல்லாம் நட்டு செடி கொடியெல்லாம் போட்டு பயங்கரமான குட்டி எரிசிலமாக மாற்றினார். அல்லேலூயா. அவ்வளோ வருமானம் அந்த இடத்தை கொடுத்தது. இப்போ கேட்பாரட்டு கிடந்தனால இவர் போய் உழுது பயிரிட்டு சம்பாதிச்சு பெரிய எஜமான் ஆகிட்டார். ஒரு சும கையை தட்டலாம். இது ஒரு 100 ஆண்டுகள், ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சமாச்சாரம். மிஞ்சி போனால் 150 ஆண்டுகள். அடுத்தபடி என் தாத்தாக்கு பேர் குட்டி நாடார். கொலசீகரம் குட்டி, அவர் பேர் கொலசீகரம் குட்டி. எல்லாம் குட்டி குட்டி வச்சுருப்பாங்க. குட்டி நாடாருக்கு ஒரு தகப்பன், கொலசீகரம் குட்டி. கொலசீகரம் பட்டணம் எல்லாம் அந்த தாத்தாக்கு சொந்தம். குலசேகரன் அழைக்கப்படுகிற ஏரியெல்லாம் என்னுடைய முற்பிதாக்களுக்கு சொந்தம். ஆனால் அவங்க யாரும் கிடையாது. அவை சம்பாதிச்சவெல்லாம் உலகத்தில் இருக்க போகிறதில்ல. ஆகவே பட்டணத்தில் மாடி வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறவெல்லாம் இந்த தேவனுடைய உக்கிர கோபத்தில் எல்லாம் அழிஞ்சு போனால் சந்ததி இல்லாமலே போயிடும். வீடுகள் சும்மா இருக்கும். யாருக்கு 14 மாடி வேணுமோ எடுத்துக்கிடுங்க. யாருக்கு 24 மாடி வரைக்கும் இருக்கா? 24 மாடி கட்டுறவங்க அப்படி கட்டி விட்டுருக்காங்க. இப்படி ஒரு பேப்பர் பாக்கெட் மாதிரி இருக்குது. யூடியூப்லேயே பார்த்து என்னடா அந்த கட்டுறான் இப்படி இருக்குது. நம்ம ஒரு பில்லர் கட்டுனாலே 2க்கு 2 கட்டுறான். அவன் இப்படி வானத்தை முற்றாலும் 24 மாடி கட்டுறான். ஒரு பிளாட் 75 லட்ச ரூபான்னு விற்கிறான். பாருங்க வியாபாரம். உன்னையால் கூட இதெல்லாம் கேட்பாரட்டு போனால் என்ன ஆகும்? வீடை கட்டினவனுக்கு சொந்தம் இல்லைன்னா என்ன ஆகும்? அவன் உயிரோடு இல்லைன்னா, அவன் பிள்ளைகள் உயிரோடு இல்லைன்னா 24 மாடி கட்டு நம்ம மாதிரி ஆட்கள் தான் எடுக்கணும். என் தாத்தா காலத்தில் எல்லாம் இஷ்டத்துக்கு நிலத்தை எடுத்து விவசாயம் பண்ணி கைவசப்படுத்தி எஜமான் ஆனது போல இனி நீங்கள் பெருமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தவான்களுக்கு இந்த தேசம் கொடுக்கப்படும். நிறைவேறலைன்னா என்ன கேளுங்க, உற்சாகமா கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். பரிசுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு எக்ஸாம்பிள், இந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது
என்னுடைய 40வது வயதில் நான் ரட்சிக்கப்படுகிறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடிகாரன், பேசிக்கல்லன். ஆனால் போய் மட்டும் பேச மாட்டேன். நம்புவீங்களா? ஆர்சி கிறிஸ்தவன் போய் பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் சம்பாதிப்பேன், நிறைய காசு வரும். ஆனால் சென்னை பட்டணில் போய் தான் பேசுவேன். இஞ்சண்டி இழந்து ஒன்றும் இல்லாமல் என் பொண்டாடி நிறைய சாட்சி கொடுத்தால, குடிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க முடியல, பச்சை தண்ணி தான் கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது சென்னைக்கு லஞ்சம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனேன். வந்தா இல்லை, 2 வளையலை எனாமா கொடுத்த பிறகு தான் வண்டி ஏறினான். லஞ்சம் வாங்கி குடும்ப நடத்த கூட வந்த பொண்டாட்டி தான் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரியாக உட்கார்ந்துருக்கிறான். அவளுக்கு கன்னத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. பதியா ஓட்டு எனக்கு உற்சவக்காய தட்டலாம். அல்லேலூயா. அங்கே நாங்கள் நிர்மூலமாக்கப்பட்டோம், அங்கே ஒடுக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம். ஆனாலும் வியாபாரத்தில் பள்ளிக்கு பெருக்கணும். சாதாரண பெருக்கம் இல்லை. யாராவது காணிக்கை வாங்க வந்தாச்சுன்னா சாவி எடுத்து ஒழிச்சு வச்சவனாக நான். ஊழியக்காரர்களுக்கு காணிக்கை கொடுக்கக்கூடாதுன்ற ஆப்ஷனில் இருந்தால் ஆர்சி கிறிஸ்தவன் நான். ஏயா நீ எதுக்கே நீ ஊழியத்துக்கு வர? சாப்பிட்டு போ, உனக்கெல்லாம் காசு எதுக்கு? இவ போட்டு பீரோ திறந்து காசு எடுத்து வைப்பா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இவ கீ எடுக்கிறது முன்னாடி நானே பீரையை போட்டு நானே கீ எடுத்து இங்கே செறி வச்சுருப்பேன், தெரியாது. இவ தேடி பார்ப்பா. நான் பாஸ்டர் சாய குடிச்சிருப்போங்க, டெக்னிக்கலாக பேசுவேன். உனக்கு காசு உனக்கு வச்சுருக்கோம் எனக்கு, ஆனால் டீ சாப்பிட்டு போ. ஏய் பாஸ்டர் வந்திருக்காரு, ஒரு டீ போட்டு கொடுக்க மாட்டேன் நீ. இவ காணிக்கை கொடுக்கறது முயற்சி பண்ணுவான். டீ கொடுக்க முயற்சி பண்ணு. டீன்னா 10 ரூபா, காணிக்கைன்னா 500 ரூபா. கொஞ்சமாக கொடுப்பா. நான் சம்பாதிச்ச பைசா 500 ரூபா கொடுக்குறான்னா இவளுக்கா தெரியுது வலிக்கும். எத்தனை 500 ரூபா சம்பாதிக்கிறேன், எவ்வளோ பொய் பேசி வாங்கியிருக்கேன். ஏன்னா பிஸ்னஸ்னா பொய் தானே. பொய் பேசாமல் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? கஷ்டம், கூடாத காரியம். அந்த காலத்தில் அப்படியே ஒழிச்சு வச்சு கடைசியில் அதே சாவியை திருடி ஒரு தான் என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போனான். ஒரு பூட்டுக்கு 3 சாவி வச்சு, எனக்கு தெரியாது ஒரு பூட்டுக்கு 3 சாவின்னு அள்ளி எடுத்துகிட்டு போனால் கடைசியில் கொடுக்காதனால நானும் 3 ரோட்டில் 3 ரோட்டில் நின்று இருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல். அதான் அடிக்கடி சொல்லுவார். கடைசியில் 1 ரூபா தான் இருந்தது. எக் ரூபி. நானும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் நானும் மட்டும் 2 இட்லி வாங்கி இவள் கொடுக்கல, பிள்ளைகளுக்கு கொடுக்கல, பசி தாங்கல். அந்த சைக்கிள் வண்டிக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று சாப்பிட்றோம். பசி வந்தால் தான் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் பசி வந்தால் தான் 10 புரிந்து போகும் என்பதனை நீங்கள் புரியாமல் இன்றும் இருக்கிறீங்களா? ஒரு சம கையை தட்டுங்க. அப்படிதானே? பசி வந்தால் என்ன ஆகும்? 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பசி வந்தால் கண்ணு மண்ணு தெரியாது, கையில் கிடைக்கிற சாப்பாடு எழுதி சாப்பிட்டுடலான்னு. நான் மாற்றி சொல்கிறேன், பசி வந்தாதான் இதுவரைக்கும் தெரியப்படாத சத்தியமாகிய 10 உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அதில் ஒன்று தான் இன்றைக்கு பிரசங்கி வாசித்த 8:5. அல்லேலூயா. நீ பிரமாணத்தை கை கொண்டால் எந்த தீங்கையும் அறியான். நீ பிரமாணத்தை கை கொள்ளலடா. கோடி கோடியாக கொடுத்தன, மூட்டையாக கட்டி வச்சிருந்தியே, ஆனால் தசமம் கொடுத்தியா? ஆண்டோடைய கேள்வி அதுதான். என்ன பாவம் செய்த ஆண்டவரே? சிகரெட் அடிச்சிருக்கேன், தண்ணி அடிச்சிருக்கிறேன், விபச்சாரத்து போனா கூட நீ செய்ய விடாம பாயில பிடிச்சி திரும்ப கூட்டிட்டு வந்தீரு. அந்த பாவத்தை கூட செய்ய விடல. பிறகு என்ன பாவம் செஞ்ச? மொத்தம் தரமட்டமாக்கி நட ரோட்ல யோபு போல விட்டுருக்கீங்கன்னு கேட்டா அவர் சீறி கொண்டு சொல்லு, தசமம் கொடுத்தியா? நான் இதான் கேட்டேன், என்ன பாவம் செஞ்சேன்? என் வீட்டில் நானே திருடி நானே ஏழைகளுக்கு கொடுக்கிறவனா? நானே திருடி நானே ஏழைகளுக்கு கொடுக்குறவன். ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக என் வீட்டே திருடினவன். ஒரு நாள் இல்லை, ரப்பர் சீட்டெலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, மூட்டையாக இருக்கும், தனி ஸ்மோக்கஸே இருக்கும் எங்களுக்கு. ஒரு நாள் வருமானத்தை வச்சு 10 ஏக்கர் வாங்கலாம். ஆனாலும் என் தகப்பனா தர்மம் செய்வார், அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய பங்கு என்ன? காசு கடை தரமாட்டாங்க. கேட்டால் என் வீட்டில் டீ இருக்குது, பால் இருக்குது, ஆடு இருக்குது, என்ன பலாப்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, என்ன உண்டோ என்ன இல்லையோ அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. பிறகு கிட்டா காசு நியாயம் தானே? பீடி குடிக்கிறதில்ல, சிகரெட் குடிக்கிறதில்ல. அப்பா காலத்தில் அவர் டப்புன்னு போனார், நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டோம். இல்லை இல்லையா? தகப்பனார் இல்லாத பழக்கம் எல்லாம் நமக்கு வந்துச்சு. அதான் சாபம், முன்ஜென்ம சாபம். அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில்
திருடி ஏழைகளுக்கு நன்மை செய்த நான். எத்தனை பேருக்கு சென்னையில் இருந்தாலும் எவ்வளோ பேருக்கு நான் உதவி செஞ்சுருக்கிறேன்னு எனக்கும் தெரியும், பொண்டாட்டியும் தெரியும். நன்மையை தவிர வேற ஒன்றும் செய்யலை. ஆனால் ஏன் இந்த அழிவு? உன்னைய பொண்டாடி பாவம் செய்யணும், இல்லை நான் பாவம் செய்திருக்கணும், ரெண்டும் இல்லை. சாராயம் குடிக்கிறது வேதத்தில் இருக்குது, நீ சாராயம் குடிச்சுக்கலான்னு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுக்கு எல்லாரும் குடிக்க போயிடாதீங்க. இருக்கு. உனக்கு தேவைப்பட திராட்சை ரசம் குடிச்சுக்கோ. திராட்சை ரசம் தான், ஆனால் மதுபானம் இல்லை. திராட்சை பழத்திலிருந்து வருகிற சார் அதான் திராட்சை ரசம். அது புளிச்சா என்னது? மதுபானம். இல்லையா? ஏன்னா மனிதனுக்கு தேவை, கொஞ்சம் தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கிற மதுபானம் எல்லாம் உங்களை கொன்று கூட வந்திருக்கிற மதுபானம். இல்லையா? இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2 கிலோ திராட்சை பழம் வாங்குறீங்க, பிள்ளைகிறீங்க, 3 நாள் வச்சு நீங்கள் குடிச்சிடுங்க, திராட்சை ரசம் கரெக்டாக இருக்கும். ஆனால் திராட்சை பழமே சாப்பிடாத நீங்கள் எல்லாம் இன்னும் திராட்சை ரசமாக சாப்பிட போகிறீங்க. ஆஸ்பத்திரியில் கட்டிலில் கிடந்தால் கூட திராட்சை பழம் யாராவது இலவசமாக வாங்கி தந்தால் தான் சாப்பிடுவீங்க. ஆப்பிள் பழுத்து போனாலும் புளுத்து போனாலும் ஆப்பிளை சாப்பிட மாட்டோம். ஆனால் ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, உலர் திராட்சை இருக்குது, கொய்யா இருக்குது, மாதுளம் இருக்குது, சப்போட்டா இருக்குது, மாம்பழங்கள் இருக்குது, வாழைப்பழங்கள் இருக்குது. எவனாவது ஒழுங்காக வாங்கி சாப்பிட்றீங்களேயா? சாப்பிடவே மாட்டீங்க. சாப்பிட்றதெல்லாம் உயிரை கொள்ளுகிற சாராயம், அது உங்களுக்கு பிரியம். அல்லேலூயா. வேலை செய்கிற நல்லா சாப்பிடு, தேவையில்லாமல் உபவாசம் இருக்காதீங்க. நல்லா சாப்பிட்டு ரொம்ப நில்லுங்க. வீட்டில் ஆப்பிள் இல்லாத வீடே இருக்கக்கூடாது, ஆரஞ்சு இல்லாத வீடே இருக்கக்கூடாது, திராட்சை பழம் இல்லாத வீடே இருக்கக்கூடாது, மாதுளம் இல்லாத வீடே இருக்கக்கூடாது, கொய்யா இல்லாத வீடே இருக்கக்கூடாது. இனி எத்தனையோ பல வர்க்கங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கணும். அதுதான் ஃப்ரிட்ஜு. இல்லைன்னா ஃப்ரிட்ஜை தூக்கி விற்றுருங்க, கையை தட்டுங்க, அதை சாப்பிடுங்கய்யா. உடம்பெல்லாம் தம்பாக இருக்கும். உங்கள் வியாதியை போக்குறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் வயத்தை பட்டினி போட்டால் கேஸ் ஆவி தான் வரும், சுகமன்ற ஆவி வராது. நல்லா சாப்பிட்டு நல்ல சுபாவத்தோடு இருங்க. என்ன வேணும்? நல்ல சுபாவம், பரிசுத்த சுபாவம். கேட்டால் 41 நாள் ஊழியக்காரன் பாசிங் இருக்கிறேன்னு சொல்லுவான். எவனா ஒருத்தன் இருப்பானா? எல்லாம் கள்ள மார்க்கம்தான், கள்ளத்தனம் தான். அதுக்கு பதிலாக ஏன்னா இறைச்சி சாப்பிட மாட்டான், சிக்கன் சாப்பிட மாட்டான், மற்றபடி எல்லாம் சாப்பிடுவான். கடை 44 உபவாசம்னு. எல்லா ஊழியக்காரையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊழியக்காரையும் 44 உபவாசத்துக்கு ஒரு காலில் இறக்கிடுவோம். இந்த மாதிரி காலில் இறக்கிடுவோம். நீங்கள் பூட்டி சாவி எடுத்துருவோங்க. எத்தனை பேர் சாவோன்னு பாருங்கள். நான் மட்டும் பிழைச்சிருப்பேன். உண்மைதான். ஏன்னா அப்படி என்ன பழகிட்டார். 90 நாள் விட்டுருங்க. ஏன்னா தண்ணி மட்டும் வேணாம் எனக்கு குடிக்க. தண்ணி இல்லைன்னா எனக்கு ஜீவ தண்ணி இருக்குது. நான் பிரசங்கம் பண்ணுவேன், தண்ணியை குடிக்கிற பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லையே. நான் வறண்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? இல்லையே. எனக்குள்ள ஜீவ தண்ணீர். ஒரு சம கையை தட்டலாம். ஆகவே 90 நாள் பிடிச்சி போட்டாச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஊழியக்காரன் அவுட்டு. மிச்சம் இருக்க ஒருத்தன் இந்த எலியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன அதுக்கு முன்னே எடை போடுங்க, திராசில் போட்டு எடை போடுங்க, எத்தனை கிலோ வெயிட்டுன்னு. ஏன்னா பாரு, உடம்பு எலும்பு நூலுமாக இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் இப்போ பார்ப்பதை விட அதிகமாய் நான் தின்னாதான் சோர்ந்து போவேன். தின்னாமல் இருந்தால் செழித்திருப்பேன். தின்னா எனக்கு பலன் இல்லை, தின்னாமல் இருந்தால் எனக்கு அதிக பலன். அது என்னுடைய ஸ்பெஷல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம். ஆகவே என்ன சொல்கிறேன், தேவையில்லாமல் உபவாசித்து இருக்காதீங்க. ஏன் சில சனிக்கிழமையே நானே சாப்பிட்டுட்டு தான் நிற்பேன். 2 தோசை சாப்பிட சொல்லுவார். மாமிசத்துக்கு என்ன ஆகாரம் வேணும். அவ என்ன சொல்லுவார், உனக்கும் காற்று இருக்குல்ல, உனக்கு கிட்னி இருக்குல்ல, உனக்கு குடல் இருக்குல்ல, 2 தோசை சாப்பிட்டுட்டு போய் நில்லுப்பா. அவர் 2 தினம் 3 சாப்பிட்டுட்டு நிற்பேன். அதான் இந்த ஊழியம். ஆனால் கேட்ட உபவாச கொடுகை. ஆனால் எல்லா நாளும் இல்லை. சில நாள் பச்சை தண்ணீர் குடிக்க விட மாட்டார். ஆனால் சொர்ந்து போகிறதில்லை. அதான் தேவன். ஆகவே உணவெல்லாம் முக்கியம், பரிசுத்தம் என்பதே முக்கியம். அல்லேலூயா. பரிசுத்தத்தோடு தேவனை தேடினா இந்த அழிய போகிற உலகத்தில், ஜலப்பிரளயத்தில், நிலநடுக்கத்தில் மீதியாக இருக்க போகிறோம். நேற்றுக்கு நிலநடுக்கன்னு சொன்னார். நிலநடுக்கம் வந்திருக்கான பேப்பரில் பாருங்கள். வந்தாச்சு ஒரு நிலநடுக்கம். என்னடா ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கு.
இல்லையே ஒரு சோம கையை தட்டலாம். சொன்னா அவர் செய்து முடிக்கிற தேவன். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உபவாசம் இல்லை, உங்களுடைய பரிசுத்தமான உள்ளம் கர்த்தருக்கு வேண்டும். நீ எவ்வளோ நேரம், எவ்வளோ இட்லி சாப்பிட்ட, எவ்வளோ சாப்பிடாம வந்திருக்கேன்னு பார்த்தோன்னு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறதில்லை. உங்கள் இருதயத்தை பார்ப்பார், உங்கள் உள்ளத்தை பார்ப்பார். உன் உள்ளம் எப்படி இருக்கிறது? விக்கிரம் நிறைந்திருக்கிறதா, இல்லை கொடூரம் நிறைந்திருக்கிறதா, கடூரம் நிறைந்திருக்கிறதா? நீ துன்மார்க்கத்தனை நிறைந்தவளா, துன்மார்க்கம் நிறைந்து கொடியவனாக இருக்கிறாயா? இதைத்தான் அவர் பார்ப்பார். உன்னுடைய உள்ளம் நீதிமானாக இருந்தால், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்தை